கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களே சில பேர் சொல்லுவாங்க, என் குலதெய்வ அருள் தாங்க, ஒரு செகண்டுங்க, ஏதோ எனக்கு அந்த நேரத்துல தோணுச்சு. வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, இவங்களை போட்டு கொடுக்குறாங்க, இவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க, இவங்களுக்கு கிடைக்கிற ப்ரொமோஷன் அவங்களுக்கு கிடைக்கல. ஏற்கனவே என்ன நினைச்சிருப்பாங்க, தடையாயிட்டே இருக்கேன்னு நினைச்சிட்டு குலதெய்வத்துல போய் இந்த தடையெல்லாம் நீக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தடைப்படுத்தியதே குலதெய்வம் தான். யாருக்காக இவர்கள் அதிகமாக நேரம் கொடுத்தாங்களோ, யாருக்காக அதிகமான வாய்ப்புகள் கொடுத்தாங்களோ, யாருக்காக அதிகமா விட்டு கொடுத்து போனாங்களோ, யாருக்காக உண்மையாக இருப்பாங்கன்னு நினைச்சாங்களோ, ஏதோ ஒரு வாக்குறுதியை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. ஏதோ ஒரு வாயிருக்க மாட்டாம என்னத்தையோ ஒன்று சொல்லிட்டாங்க. அல்லது இவர்கள் சொன்ன விஷயங்கள் சேவையில தான் இறைவனை சந்தோஷப்படுத்த முடியும், சேவைகளில் தான் வாழ்க்கையை உயர்த்த முடியும். அந்த சேவையை செய்ய செய்ய அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா நம்ம சேனல்ல ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில நம்மளுடைய ஜாதகத்தை காட்டும் போது ஏதாவது ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னா முதல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு அதற்கான பரிகாரங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்றத கேட்கறது உண்டு. அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாட்டுக்குன்னு தனிச்சிறப்புகள் இருக்கு, முக்கியத்துவம் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குலதெய்வத்திற்கும் உண்டான தொடர்பு என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும், இதுல இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, இந்த வழிபாடு செய்யறதுனால உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. தொடர்ச்சியா குலதெய்வ வழிபாடு பத்தி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பேசிட்டு இருக்கோம். மிதுன ராசிக்காரர்களுக்கும் குலதெய்வத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு பத்தி சொல்லுங்க. எந்தெந்த வகையெல்லாம் குலதெய்வம் இவர்களுக்கு துணை நிற்கும்? ஒவ்வொரு ராசிக்குமே குலதெய்வ தொடர்புங்கிறது ஜோதிடப்படி 5வது பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே 5ஆம் இடம் நல்லா இருக்கா, 9ஆம் இடம் அனுபவிக்கக்கூடிய பாகிய ஸ்தானம் நல்லா இருக்கா, ரெண்டும் பார்ப்பாங்க. எவ்வளவு பெரிய தசா புத்திகள் ரொம்ப மோசமா ஒரு கடுமையான பிரச்சனையை கொடுக்குற மாதிரி இருக்கும், பெரிய கடன் தொல்லையில சிக்க வைக்கிற மாதிரி இருக்கும், பெரிய வழக்குல இவங்க மாற்ற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் நம்மளே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி அவங்க எப்படிடா அதெல்லாம் தப்புச்சாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களே சில பேர் சொல்லுவாங்க, என் குலதெய்வ அருள் தாங்க, ஒரு செகண்டுங்க, ஏதோ எனக்கு அந்த நேரத்துல தோணுச்சு, அந்த நேரம் அந்த முடிவை நான் எடுக்கிறதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தேன். ஏதோ பயணம் அந்த நேரத்துல நான் போகும்போது தடைப்பட்டுச்சு, யாரோ சொன்னாங்க, வேணான்னு சொன்னாங்க, நான் எப்பயும் கேட்காதாலும் அதை கேட்டுட்டேன் அன்னைக்கு அப்படின்னு அந்த நூல் இலையில ஒரு பிரச்சனையில பெரிய கண்டத்தை நம்ம போகக்கூடிய பஸ் ஒரு விபத்தாக வேண்டிய பஸ், ஏதோ கடைசி நேரம் நம்ம பயணம் தடைப்பட்டுச்சு. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நம்மளை அறியாம நம்ம திட்டமிட்ட காரியங்கள் ஒரு கட்டத்துல தடைப்பட்டு நிற்கும் போது அதன் பின்னாடி அதனுடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா, அடடா பெரிய ஆபத்து பிரச்சனை வர இருந்துச்சு, நான் தப்பிச்சனே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஜோதிடத்துல உன்னுடைய பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கியா, ஏதோ நீ செஞ்சிருக்க புண்ணியம் தாயா, உங்க பாரம்பரியத்துல முன்னோர்கள் செய்த புண்ணியம் தாயா, உங்க தாத்தா ரூபத்துல, உங்க அப்பா ரூபத்துல, உங்க முன்னோர்கள் ரூபத்துல, உங்க கூட பிறந்து இறந்தவங்க ரூபத்துல, ஒரு கன்னி பெண்ணு தெய்வமா இருக்கக்கூடிய ரூபத்துல, அக்னி தேவதையினுடைய ரூபத்துல உன்னைய காப்பாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல. குலதெய்வ அருள் இல்லைன்னா நீ இந்த இடத்துல தப்பிச்சிருக்க முடியாது. உன் கிரகம் அவ்வளவு மோசமா இருந்துச்சு, மாரக திசை, மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கக்கூடிய திசை, பாதக திசை, வழக்குல சிக்கிருப்பேன்னு சொல்லக்கூடிய திசை, செய்த விஷயம் உனக்கு எதிராக திரும்ப போகுதுங்கிற திசை. ஆனா இதுல நீ தப்பிச்சிருக்கன்னு சொன்னா உனக்கு பூர்வ புண்ணியம் தான் சப்போர்ட் அப்படின்னு முன்னோர்கள் நம்ம சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய தெய்வ அம்சங்கள் வலுவாக இருந்தால் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கதிரவனை கண்ட பனி போல் விலகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஜாதகத்தை எடுக்கும் போதுங்க, லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி ஆண் வீட்டில் இருக்கா, பெண் வீட்டில் இருக்கா, ஆண் கிரகங்களுடைய பார்வையில இருக்கா, பெண் கிரகங்களுடைய பார்வையில இருக்கா அப்படிங்கிறத வைத்து ஆண் தெய்வமா பெண் தெய்வமானு சொல்ல முடியும். புலிப்பாணியா தன்னுடைய பாடல்ல சொல்ற, ஆதித்தன் 5ல் இருக்கா அல்ல அவனே பார்க்க வாதிப்பான் சிவனே, சந்திரன் நல்ல மதிதான் பார்க்க சாதித்த தேவி பாதம் அம்பாளுடைய வழிபாடு, குமரன் பார்க்க செவ்வாய் பார்க்க குமரன் பொற்பாதம்னு சொல்றார். அப்ப இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆண் கிரகங்கள், பெண் கிரகங்கள், ஆண் வீடு பெண் வீடு, அதனுடைய அம்சம் எப்படி இருக்கு, அது நீர் ராசியில இருக்கா, நில ராசியில இருக்கா, காற்று ராசியில இருக்கா, அக்னி ராசியில இருக்கா, நீர் ராசியில நிக்குதா, குளம் கம்மாக்கி பக்கத்துல உங்க தெய்வம் இருக்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, நில ராசிகள்ல இருக்கா, நல்ல ஒரு காடுங்க, ஒரு வயல்வெளி சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்குங்க அப்படின்னு சொல்றோம். அக்னி ராசியில இருக்கா, மலை மேலங்க, மலை மேல ஏறி போகக்கூடிய இடத்துல இருக்குங்க அப்படின்னு சொல்றோம். காற்று ராசியில இருக்கா, வானம் பார்த்த சாமிங்க, கோபுரம் இல்லாம நிக்குதுங்க, வாகனத்துல நிக்குதுங்க அப்படின்னு சொல்றோம். முன்னோர்கள் வழிபட்ட ஒரு கன்னி தெய்வமா இருக்குங்க, கன்னி வீட்டுல நிக்குதுங்க
அப்படின்னு சொல்றான். ஆண் கிரகமும் பெண் கிரகமும் இணைந்து நிக்குதுங்க. கருப்பண சுவாமி ஐயனார் சனி பார்வையில இருக்கிறார். ஆயுதம் ஏந்திய காவல் தெய்வம்னு சொல்றான். சுக்கிரன் பார்க்கிறார், சாந்தமான பெண் தெய்வம்னு சொல்றான். மகாலட்சுமியுடைய அம்சம்னு சொல்றான். வைணவ தெய்வங்கள்னு சொல்றான். செவ்வாய் பார்க்கிறார், போர்த்திறன் கொண்ட சாமி, கருப்பண சாமி வெள்ள குதிரையில வந்துட்டு இருக்கிறார், அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்றான். ஆக அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை வைத்து ஒருத்தருடைய குலதெய்வம் என்ன, அது இருக்கக்கூடிய ராசி தத்துவத்தின் அமைப்புல இருந்து எந்த திசைகள்ல இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு திசைகள் சொல்றோம் இல்லையா, கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து மேற்க பார்த்து ஊருக்கு பக்கத்துல கம்மாய்க்கு பக்கத்துல அருவிக்கு பக்கத்துல ஓடைக்கு பக்கத்துலன்னு சொல்றோம்ல, இது எல்லாமே ராசிகளுடைய தத்துவ அமைப்புகள்ல தான் ஒரு ஜாதகத்துல அந்த தெய்வம் ஏறி உட்கார்ந்து மிதுன ராசிக்காரர்களை நிச்சயம் காக்குதுன்னு சொன்னா அதுதான் அவங்களுக்கு கடைசி வரையுமே எவ்வளவு பெரிய திசைகள் வந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அதனால குலதெய்வ வழிபாடு என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா தேவை. அவங்களுடைய குலதெய்வத்தை அவங்க தவறாம வழிபாடு பண்ணாங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கிறத கண் முன்னாடி அவங்க உணர முடியும். மிதுன ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கு அப்படிங்கறத எந்தெந்த வகையில எல்லாம் உணர்றாங்க சார்? மிதுனத்தை பொறுத்தவரை மனசு ரெட்ட மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற ஆள் கிடையாது. வைக்கிற இடம் சரியா இருக்கா, அது சரியான பாதையில தான் நம்ம போறோமா, ஊர் போய் சேர்ந்துருவோமாயா அப்படின்னு பாக்குற மாதிரி அவங்க ஒரு வெளிநாடு போகணும்னு முடிவு எடுக்கிறாங்க. போனா ஒரு 2 மாசம் இருந்தா, ஒரு வருஷம் இருந்தா இல்லாம அங்க நிலைத்து இருக்கிறதுக்கு என்ன வழி, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், அந்த தொழிலை கடைசி வரை எடுத்துட்டு போறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுனால அவங்க அந்த ஒரு யோசனைகளை மாத்தி மாத்தி யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புதனுடைய அம்சம் பெற்றிருக்கிறதுனால கணக்கு போடுறது, இது செஞ்சா இது வருமா, இது செஞ்சா அது வருமானு ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு அவங்க காத்திருக்கிறது. ஆனா அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு மனம் என்பது மாறுபட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க முடிவை சில நேரம் அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க எடுத்த முடிவை அவங்க சரியானது தானா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த முடிவை எடுக்க முடியாம பின்வாங்கி நிற்பாங்க, தயங்குவாங்க, அந்த முடிவை நோக்கி அவங்க போக மாட்டாங்க. அல்லது இதுதான் ஸ்ட்ராங் அப்படின்னு சில நேரங்களில் அவங்க கன்ஃபியூஸ் ஆகி நிற்கும் போது ஒரு கட்டத்துல எந்த முடிவுமே எடுக்காம நியூட்ரா இருக்கும்போது ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து கொடுத்து இதுல போ அப்படின்னு சொல்லி அவங்க மனசும் அறிவும் சொல்லுது அப்படின்னு சொன்னா, அந்த பாதையை அவங்க தேர்வு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, அந்த பாதையில அவங்க வெற்றியும் பெறாங்கன்னு சொன்னா, அது குலதெய்வ அருளாக இல்லாமல் வேறு எதுவாக இருக்க முடியும்? மிதுன ராசிக்காரர்களுடைய மனசு இந்த பக்கமா அந்த பக்கமா, இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதா, இந்த வேலையில இருப்போமா இருக்க மாட்டோமா, இந்த வேலையை விட்டு போவோமா வேணாமா, இந்த ஊர்ல இருப்போமா இருக்க மாட்டோமா, இந்த நட்புகளோட இருப்போமா இருக்க வேண்டாமா, இந்த வாழ்க்கையை ஏத்துக்கலாமா ஏத்துக்க வேண்டாமா, மனம் குழம்பும் நேரத்திலே மனம் குழம்பாத, நீ எடுத்த முடிவு சரிதான், நீ அன்னைக்கு நின்ன பாத்தியா உறுதியா, அந்த முடிவு சரிதான் இவங்க பின்னாடி உணர்றாங்கன்னு சொன்னா அது குலதெய்வ அருளாக இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு வேற எதுவாக இருக்க முடியும்? அந்த 5ஆம் இடத்து அதிபதி பலமாக இருந்தவர்களுடைய லக்னத்தையோ ராசியோ நடக்கின்ற திசையோ பார்க்கக்கூடிய காரணத்தினாலதான் மிதுனம் கன்ஃபியூஸ் ஆனாலும் கூட நீ கன்ஃபியூஸ் ஆகாத, நான் இருக்கேன் அப்படின்னு குலதெய்வம் அவங்க கூடயே நிற்கும். அந்த முடிவு எடுத்த மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பேர் அன்னைக்கு நான் உறுதியா நின்னேன், இதை ஜாமி காப்பாத்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்வதற்கு காரணமே சுய ஜாதகத்துல குலதெய்வ வலிமைதான் காரணம். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னு இருக்கும் சார். இப்போ திருமணம் இந்த வரனை நம்ம தேர்ந்தெடுக்கலாமா வேணாமா, இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலாமா வேணாமா, இந்த டைலமோல இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி கரெக்டான முடிவு எடுத்துடணும், இல்லைன்னா லைஃபே மாறிடும். அந்த மாதிரி சமயத்துல இவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கு அப்படின்னா தப்பிச்சிருவாங்களா? அதாவது கரெக்டான முடிவுங்கிறது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவங்க கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல இருந்தாலும் ஒரு முடிவுல எடுத்துட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும். நான் பலமுறை அதை இதுவா அதுவான்னு பார்த்து எடுக்கிறேன். எடுத்தோம் கவுத்தோன்னு எடுக்கிற ராசி ஒன்றும் கிடையாது. ஆனா எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, இவங்க முடிவை இன்னொருத்தர் மாத்தி விடுவாங்க, ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா மிதுனத்திற்கு களத்திர பாவகம்னு சொல்லக்கூடிய கிரகமா குரு பகவான் வர்றார். மிதுன ராசிக்கு லக்னத்திற்கு மாறுபடும். அந்த ராசிக்கு 7 குரு பகவானே தொழிலுக்குரிய கிரகமா வர்றாரு. மிதுனம் தயங்கி நிற்கக்கூடிய இடம் எதுலன்னு கேட்டீங்கன்னா திருமண விஷயத்துல. திருமண விஷயத்துல இவங்களுக்கு வேணான்னு மனசு சொல்லும், இது சரியில்லை, அவங்க பேச்சு சரியில்லைன்னா மிதுன ராசிக்காரர்கள் ஒருவருடைய பேச்சு முகபாவனையை வச்சு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த புதன் அந்த அறிவை கொடுத்துருவாரு அவங்களுக்கு. சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க, டக்குன்னு பின்னாடி வந்தோடனே வினயமா அந்த காரியத்தை சொல்லிடுவாங்க. ஆக அவர்களுக்கு அந்த களத்திர வாழ்க்கையில இதை பண்ணு நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு மற்றவங்க இவங்களை நம்ப வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களும் ஒரு கட்டத்துல மனசு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட அந்த வெளி தோற்றத்தை பார்த்து நம்பி அந்த வாழ்க்கையை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கும் பொழுது குலதெய்வ அமைப்பு இவர்களுக்கு சரியாக இருந்தால் அந்த போலியான நபருடைய பிம்பம் அவருடைய பேச்சினாலேயே உடைபட்டு இவங்கள்ட்ட அவங்க மாட்டிக்கிடுவாங்க. அப்படி மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கும்போது ஒரு தொழில் விஷயத்துல முதலீடு பண்ண போகும்போது அந்த குருங்கிறது பெருந்தனம், பெரும் முதலீடு. நீங்க சின்ன முதலீடுகள்னா பரவாயில்ல, நான் ஒரு பெரிய லோன் வாங்குறேன், பெரிய கடன் வாங்குறேன், பெரிய சொத்தை வித்து நோன்ல போட போறேன், அல்லது எனக்கு வர வேண்டிய பணத்தை நான் எதுல ஒண்ணுல கொண்டு போய் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு அந்த பெரிய முதலீடுகள் போடும்போது அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும்.
ஒரு லோனுக்கு போனால் கிடைக்காது, ஒரு வந்த பணம் நிற்காது, தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், பணவரவுகளில் சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க கொடுக்க வேண்டிய நபருக்கு இவங்க கொடுக்கலாமா வேணாமான்னு வாங்கும்போது இவங்க கொடுக்கலாம்னு நினைக்கும் போது அவங்க வராமல் போயிடுவாங்க, அல்லது இவங்க போய் கடன் கேட்க போகும்போது அவங்க இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் தள்ளி போகுது, தடையாகுதுன்னு சொன்னாலே மிதுன ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக இருக்குன்னு அர்த்தம். இவங்க ஏற்கனவே என்ன நினைச்சிருப்பாங்க, தடையாகிட்டே இருக்குன்னு நினைச்சிட்டு குலதெய்வத்தில் போய் இந்த தடையெல்லாம் நீக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தடைப்படுத்தியதே குலதெய்வம் தானே. நீ போய் மாட்ட போற, சிக்க போற, வம்புல சிக்க போற, தேவையில்லாத வரன்ல போய் மாட்டிக்க போற, இந்த வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்தீங்கன்னா வம்சாவளியே அழிய போகுது, குடும்பமே பாதுகாப்பற்ற நிலைக்கு வரப்போகுது, தொழில் கெட்டு போகுது, தொழில இழப்புகள் வரப்போகுது. இந்த முதலீடு பணம் இதை வித்தா ஒரு வீடை விற்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு சொத்தை விற்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, விற்க முடியாது. அட்வான்ஸ் போட்டவன் எல்லாம் திரும்ப வந்து கொடுத்துருங்கன்னு வாங்க அப்படியே போயிடுவாங்க. இவங்களுக்கு வருத்தமா சொத்துல எதுவும் பிரச்சனையோ, வாஸ்து குறைபாடோ, அதுவோ இதுவோ நினைச்சிட்டு எங்கெல்லாம் சாமி பார்க்குற என்ன பார்க்குற அதெல்லாம் போயிட்டே இருப்பாங்க. விற்கவே விற்காது. இவங்களுக்கு வருத்தமா இருக்கும், சொத்தை விற்க முடியல, இதை பண்ண முடியல, பிள்ளைக்கு கல்யாணம் 4 நாள்ல வச்சிருக்கேன் அப்படி இப்பம்பாங்க. ஆனால் குலதெய்வம் என்ன செய்யும், இந்த பணம் உன்னிடம் இருந்து போனால் திரும்ப உன் கைக்கு அந்த காசு ஒண்ணு சேரவே சேராது அப்படின்னு சொல்லி அதை தடைப்படுத்தி நிறுத்தி வைக்கும். பெரிய முதலீடுகள் இருந்து மிதுன ராசிக்காரர்களை காப்பாற்றும். குலதெய்வத்தினுடைய அருள் சரியாக இருந்தால் தடை ஏற்படுதுன்னா மிதுன ராசிக்காரர்கள் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை, பின்னாளில் அது நல்லதுக்குத்தான் அப்படின்னு. அதுவும் பூர்வீக சொத்து சில விஷயங்கள்லாம் அவங்க என்னதான் பண்ணினாலும் அவங்க கையை விட்டே போகாம இருக்குன்னு சொன்னா மிதுனத்திற்கு குலதெய்வ அருள் சரியாக இருக்குன்னு அர்த்தம். அவங்க ஆசையா கட்டிய வீடு ஜப்திக்கே வந்தாலும் கூட கடைசி நேரம் பணம் கொடுத்து உதவி அந்த வீடு காப்பாற்றப்படுதுன்னா குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமா மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். குருனா குழந்தை, இவங்க வளர்த்த குழந்தை நல்ல ஒரு நிலைக்கு போய் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுதுன்னு சொன்னா குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக இருக்குன்னு அர்த்தம். இவங்கள் குழந்தைகளுக்கு நல்ல புகழ் கீர்த்தி வாழ்க்கை கிடைக்குதுன்னு சொன்னா குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக இருக்குன்னு அர்த்தம். பணம் சேமித்த பணம் கரையாமல் இருக்குதுன்னு சொன்னா, மருத்துவ செலவுகளுக்கு போகாம இருக்குதுன்னு சொன்னா குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக இருக்குதுன்னு அர்த்தம். மருத்துவ செலவு இல்லாத யாரும் இல்லை. பெரிய ராஜ வைத்தியங்கள், பெரிய வியாதி, தீராத வியாதி, தீராத கடன், இதெல்லாம் சனப்பொழுதுல இவங்களுக்கு சரியாகுதுன்னு சொன்னா எத்துணை தெய்வங்களை வேண்டி சரியாகாத காரியங்கள் கூட குலதெய்வ வாசலிலே மிதுன ராசிக்காரர்கள் போய் நிக்கிறாங்கன்னு சொன்னா சரியாகும். அந்த அருள் ஜாதகத்துல இருந்தா நிச்சயமா அவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமா சரியாகும். மிதுன ராசிக்காரர்கள் அதிகமா பாதிக்கப்படுறது நம்பிக்கை துரோகத்தினாலதான். அப்போ அவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? மிதுனராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்க ஏன் நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் தான் இவங்களுக்கு அதிகமா நடக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யாருக்காக இவர்கள் அதிகமாக நேரம் கொடுத்தாங்களோ, யாருக்காக அதிகமான வாய்ப்புகள் கொடுத்தாங்களோ, யாருக்காக அதிகமா விட்டு கொடுத்து போனாங்களோ, யாருக்காக உண்மையாக இருப்பாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க ஒரு கட்டத்துல துரோகம் பண்றாங்க. இவங்க செய்த நன்றியை மறந்துடுறாங்க. இவங்களுக்காக அவங்க இல்ல வாழல அப்படின்னு இவங்க மனசுக்கு தெரிய வரும்போது அது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கும். ஆனா அந்த நேரத்துல குலதெய்வம் என்ன சொல்லுன்னா, உனக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு சக்தி, அது கனவுல தெய்வ வழிபாடுகள் அதிகமா வந்துகிட்டே இருக்கும், தன்னுடைய இஷ்ட தெய்வம் வந்துகிட்டே இருக்கும், தன்னுடைய முன்னோர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, தன்னுடைய குழந்தைகள் நினைவுல வந்துகிட்டே இருப்பாங்க, ஏதோ உங்களோட உடன் பிறந்து இறந்தவங்க கண்ணில் வந்துகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு சிக்னல்ல குலதெய்வம் என்பது நான் இருக்கேன் அப்படின்னு இவர்களை உணர்த்தி கொண்டே இருக்கும். அது தெரியாம நம்பிக்கை இல்லாதவர்கள் மேல நீ வச்ச நம்பிக்கை, அது காரணம் புதன் பகவான். புதன் பகவானை பொறுத்தவரை எந்த கிரகத்தோட சேர்ந்து பயணிக்கிறாரோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி பிளெக்சிபிலிட்டி, தன்னை மாத்திக்கக்கூடிய தன்மை உண்டு. அதிகமாக சூரிய பகவானோட இணைந்து பயணிக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ராகு கேதுவினுடைய பிடிகளுக்குள்ள போய் சிக்கும் போது சில நம்பிக்கையற்ற உறவுகளுக்குள்ள இவங்க போய் சிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகி அந்த சூழல்ல மனம் தடுமாறி ஒரு விதமான துக்கத்துல ஆட்படும் பொழுது அவெல்லாம் கைவிட்டா என்னையா, நான் இருக்கையா அப்படின்னு தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சக்தி தான் குலதெய்வம். அந்த குலதெய்வம் இவர்களுக்கு உணர்த்தக்கூடிய அந்த அமைப்பே நம்பிக்கை துரோகத்துல இருந்துதான் குலதெய்வம் இவங்களை உணர்த்தி நான் இருக்கேன்னு சொல்ல என்கிட்ட வான்னு கூப்பிடும். அந்த அமைப்பை இவர்களுக்கு குலதெய்வமே உருவாக்குது. அதனாலதான் நம்பிக்கை துரோகத்துக்கு அதிகம் மிதுன ராசிக்காரங்க ஆட்படுவாங்க. பொதுவாகவே நமக்கு ஒரு பிரச்சனை வந்தாதான் தெய்வத்தை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வகையில மிதுன ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சு அதனால குலதெய்வத்தை தேடி போறாங்க? குலதெய்வத்தை சந்திக்க முடியலங்கிறதே எங்களுக்கு பெரிய பாதிப்பு தாங்க அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள். சில பேருக்கு இந்த குலதெய்வம்லாம் தெரியலன்னு சொல்லுவாங்க. பூர்வ குடி சொந்த ஊரை விட்டு வெளியில போயிருப்பாங்க, அப்பா அம்மா வேற வேற கலப்பு திருமணங்கள் முடிச்சிருப்பாங்க, அல்லது ஜாதி மதமாற்ற திருமணங்கள் நடந்திருக்கும். வெளிநாட்டில் போய் இப்போ மலேசியா இங்கே போய் அவங்களாம் நிறைய குலதெய்வம் எது அப்படின்ற மாதிரி ஒரு தேடக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அல்லது குலதெய்வம் தெரிந்திருந்தாலும் போக முடியாம ஏதாவது பங்காளிகள் மரணம் அது இதுன்னு தொடர்ச்சியான தடைகள் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாமே ஒரு கவலையாக தான் அவங்களுக்கு அதிகம் இருக்கும். சில பேருக்கு குலதெய்வம் தெரிந்திருந்தாலும் வழிபட முடியாத நிலை,
சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் வழிபட முடியாத நிலை, இப்படிலாம் கூட சில அமைப்புகள் இருக்கு. அதுவுமே சுய ஜாதகத்தை பொறுத்து தான். அந்த தடைகள் ஏன் வருது, ஏன் குலதெய்வ வாசல்ல போய் நிக்க முடியல அப்படின்ற ஒரு அமைப்புகள் உண்டாகும். பெரும்பான்மையாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சில பாதிப்புகள் மூலியமாக குலதெய்வ அருள் இல்லை என்பதை, குலதெய்வ வழிபாடு நமக்கு குறைவா இருக்கு, குலதெய்வத்தினுடைய தாக்கம் நமக்கு கம்மியா இருக்கு, குலதெய்வ அருள் நமக்கு இல்லாம இருக்கு, கிடைக்காம இருக்கு, கிரக பாதிப்புகள் அதிகம் இருக்குங்கிறத அவங்க வாழ்க்கையில நடக்கிற சில சம்பவங்கள் மூலியமாகவே அவங்க உணர முடியும். கண்டிப்பா அப்படி என்னென்ன சம்பவங்கள் இவங்களுக்கு நடக்குது? பொதுவா மிதுனத்திற்கு 6ஆம் அதிபதி செவ்வாயா வருவாரு. செவ்வாய்னா அங்காரகன், பூமிகாரகன் சொல்லிடத்துல சொல்றோம். ஒரு பூமி வாங்கியிருக்கிறீங்க, இவங்க டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட கிரகம், ஒரு பத்திரம் பதியவே முடியல, அந்த பத்திரத்தை நீங்க எடுத்துட்டு போய் கடன்ல வச்சு மாட்டிக்கிட்டீங்க, எதிரடி கிரயமா வந்து அந்த சொத்து உங்களை விட்டு கையை விட்டு போகுது, பதிஞ்ச சொத்து கூட கையை விட்டு போகுது. அல்லது ஒரு இடம் வாங்கின உடனே பக்கத்துல அவங்க இவங்கன்னு வில்லங்கத்துக்கு ஆள் வர்றாங்க, வில்லங்க சரியா போடாம வாங்கிட்டீங்க. அல்லது வாங்கின சொத்து வாங்கினதுல இருந்து தொடர்ச்சியா வைத்திய செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு வந்துகிட்டே இருக்கு, அந்த சொத்தே போய் வழக்குல மாட்டிக்குது, கடனால பிரச்சனையில மாட்டிக்குது. 6ஆம் இடம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்ப செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அங்காரகன், பூமிகாரகன், ஒரு பூமியோ சொத்தோ நீங்க அனுபவிக்க போகும்போது, ஒரு பூர்வீக சொத்தாக இருந்தாலும் கூட அதுல எழுத்து சிக்கல்கள் வருது, சட்ட சிக்கல்கள் வருது, கடன் பிரச்சனை ஏற்படுது, சொத்து ஜப்திக்கு போகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு குலதெய்வ அருள் குறைவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே போல அந்த செவ்வாய் லாபாதிபதியாகவும் மிதுனத்துக்கு வர்றாரு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்ல பண்றாங்க, கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்த பணத்தை ஒரு இரட்டிப்பாகும். ஏன்னா மிதுனங்கிறது இரட்டிப்பு மனநிலை, ஒரு இரட்டிப்பாக நினைச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, அந்த லாபம் வந்து சடனா உடனே சரிஞ்சிருது. கஷ்டப்பட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் சரி பண்ணி ஃபைனலா அந்த வேலைக்கு இதை அப்ளை பண்றாங்க, ஒரு சின்ன எழுத்து பிள்ளைனால அந்த வேலை நின்று போயிடுது. அப்போ குலதெய்வ அருள் அந்த இடத்துல அவங்களுக்கு குறைவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். மிதுனம்னா பேச்சு, புதன் ஏதோ ஒரு வாக்குறுதியை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க, ஏதோ ஒரு வாயிருக்க மாட்டாம என்னதோ ஒன்று சொல்லிட்டாங்க, அல்லது இவர்கள் சொன்ன விஷயங்கள் சரியாக சொல்லியிருந்தாலும் தப்பாக திரிக்கப்பட்டு வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, இவங்களை போட்டு கொடுக்குறாங்க, இவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க, இவங்களுக்கு கிடைக்கிற ப்ரொமோஷன் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா மிதுனத்திற்கு குலதெய்வ அருள் குறைவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். மிதுனத்திற்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானை ஒட்டியே பயணிக்கக்கூடிய கிரகங்கள். சூரியன், புதன், சுக்கிரன் வாலோடி கிரகங்கள்னு சொல்லுவாங்க, சேர்ந்தே இருக்கும். கட்டத்துல பாத்தீங்கன்னா அடுத்த அமைப்புகள் இருக்கும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் ஒரு ராஜ்ய பதவி கிடைக்குது, ஒரு வாய்ப்புகள் உண்டாகுது, அந்த வாய்ப்புகள் உண்டான வாய்ப்பே இவங்களுக்கு பிரச்சனையா மாறிடுச்சு. நல்ல சம்பளம், நல்ல வேலையில தான் இருப்பாங்க, இதை விட அடுத்த உயர்வு கிடைக்குமே நினைச்சு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அங்கே போற மாதிரி வாய்ப்புகள் வந்து எல்லாம் ஓகே ஆயிடும், போயிடுவாங்க. அங்கே போய் வேலை திருப்தியற்றதா போய் இருக்கிற வேலையும் போய் அந்த வேலையும் போய் இவர்களுடைய முடிவு தப்பான ஒரு முடிவாக நடுக்கடல்ல தத்தளிக்கிற மாதிரி, கலங்கரை விளக்கமே தெரியாதது மாதிரி ஒரு இருளுக்குள்ள சூழ்ந்துறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு குலதெய்வ அருள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வச்சுதான் நமக்கு எழுத்துப்பூர்வமாக வர சிக்கல், நிலப்பூர்வமாக வர சிக்கல், சகோதர ரீதியாக வரக்கூடிய சிக்கல், நோய் ரீதியாக வரக்கூடிய சிக்கல், திருமண ரீதியாக வரக்கூடிய சிக்கல், 11ஆம் இடங்கிற தொழில் ஸ்தான ரீதியாக வரக்கூடிய சிக்கல்கள், சுய ஜாதகத்துல யோகாதிபதிகளுடைய திசை நடந்தும் இந்த இடத்துல கவனிக்கணும். ஒரு பாதக திசை நடக்குது, ரொம்ப பிரச்சனை அதிகரிக்க போகுது, அப்பையும் குலதெய்வ தயவு வேணும். ஒரு யோக திசை நடக்குது, எந்த யோகமே நடக்கல, எதுவுமே கண்ணுக்கே தெரியல, என்னையா மிதுன ராசிக்கு சுக்கிர திசை வந்தா நல்லா இருக்கு, அதுலயும் நான் துலா லக்னாதிபதி திசை அப்படி ஆக ஓகோன்னாங்க. சுக்கிர திசை வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப கடைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அவமானப்பட்டு இருக்கேன். மிதுன ராசிக்கு குரு திசை ஆகவே ஆகாதுன்னு சொன்னாங்க, ஆனா எனக்கு குரு திசை வந்ததுக்கு அப்புறம் ஏதோ பரவாயில்ல, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. கடைசியில பார்த்தோம்னா தனுசு லக்னம், விருச்சிக லக்னமா இருக்கு. ஆனால் நல்லா இருக்கணும்னா வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு, அப்பையும் குலதெய்வ அருள் வேணும். கெடுதல் நடந்தாலும் கெடுதல்களை குறைப்பதற்கு குலதெய்வத்தினுடைய அருள் வேணும், நல்லதை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் குலதெய்வத்தினுடைய அருள் வேணும். ஆக மிதுனத்திற்கு குலதெய்வ நிகழ்வுகள், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க தேடி போக 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 உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போகுது? நீங்க சேர்த்த சொத்தை உங்க பிள்ளை அனுபவிக்கிறதுல நீங்க சந்தோஷப்படுவீங்களா, மாட்டீங்களா? ஆக குலதெய்வம் என்பது அவங்க குலதெய்வத்திற்கு நீங்க பிள்ளை, உங்க சொத்துங்கிறத விட குலதெய்வத்துக்கு நீங்க சொத்து. அதை நீங்க தேடி போனீங்கன்னா நிச்சயம் மிதுன ராசிக்காரவங்க வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. சரி சார், மிதுன ராசிக்காரர்களுக்கு முழுமையான குலதெய்வத்தினுடைய அனுகூலம் கிடைக்கணும் அப்படின்னா எந்த நாள் நட்சத்திரத்துல குலதெய்வத்தினுடைய வழிபாடு மேற்கொள்ளலாம்? நேர்த்தி கடன் அப்படின்னா எதை வைக்கலாம்? மிதுனத்தை பொறுத்தவரை அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம்னு இருக்கும். திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரத்துல, மிருகசீட நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. இந்த ஜென்ம நட்சத்திர நாளிலே குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. பொதுவாக மிதுனத்திற்கு புதன் பகவானுடைய ஆதிக்கமா இருக்கனால புதன்கிழமைகள்ல வரக்கூடிய வளர்பிறை புதன்கிழமைகள்லாம் அவர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். பௌர்ணமி காலங்கள் என்பது பொதுவாக குலதெய்வ வழிபாட்டிற்கு ரொம்ப சிறப்பு. அமாவாசையும் வழிபாடு செய்யலாம் சுய ஜாதகத்தை பொறுத்து. குலதெய்வ கோயிலுக்கு நிறைய நேர்த்திக்கடன்கள் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய பாரம்பரிய முறைப்படி வைப்பாங்க. சில சக்கர பொங்கல் வைக்கிறேன், சில அருவா வாங்கி வைக்கிறேன், அவங்கவுங்க தெய்வ வழிபாடு முறைகள்லாம் வைப்பாங்க.
பொதுவா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை அது காற்று தத்துவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு ராசி. மிதுனம் என்பது ஒரு காற்று ராசி. காற்றுல என்ன செய்யும்? ஒரு அற்புதமான வாசனைகள் கிடைக்கும். நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு நல்ல வாசனை மிகுந்த மலர்களை வாங்கி அடிக்கடி கொடுக்கலாம். டெய்லி ஒரு பூ மாலை அந்த கோவில் அர்ச்சகர்கிட்ட, குலதெய்வ தெய்வல நான் வாழ்றேன், அந்த பணத்துல குலதெய்வத்துக்கு ஒரு மாலை வாங்கி போட்டுருங்க, வாரத்துல ஒரு வெள்ளி செவ்வாய்க்கு மாலை வாங்கி கொடுக்கலாம். நல்ல வாசனாதி திரவியங்கள், ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி குலதெய்வத்தை நறுமணமா வச்சுக்கலாம். இங்க பூச்செடிகள் வச்சு பராமரிக்கிறது, அந்த பூச்செடிகள் நட்டு வைக்கிறது, இதெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமா வேலை செய்யும். புதன் அப்படின்னாலே உங்களுக்கு இயற்கைகளை கொண்டுட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் இது காற்று அப்படிங்கிறனால நல்ல நறுமணங்களை கொண்டுட்டு வரோம். அதுக்கப்புறம் காற்றுல என்ன, ஒரு நல்ல குலதெய்வம் கோயில ஒரு ஓசை எழுப்புறாங்க, நாதஸ்வர ஓசை, மணி அடிக்கிறது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெல்லு சுவிட்ச் போட்டாலே மணி அடிக்கிற மாதிரி ஓசை எழுப்புற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். மின் விசிறி, காற்றை கொடுக்கக்கூடிய மின் விசிறி. குலதெய்வ கோயில் அப்படியே விறுவிறுக்க சாமி கும்பிடும்போது உங்களால முடிந்த வசதி, அங்கே ஏசி போட முடியுதா ஏசி, ஃபேன் போட முடிஞ்சா ஃபேன், அல்லது வானம் பார்த்த சாமியா இருக்கு, பூமி பார்த்த சாமியா இருக்குன்னு சொன்னா நல்லா அந்த இடத்த சுத்தப்படுத்தி இயற்கை வளங்களோட நல்லா மதில் சுவர்கள் எழுப்பி அழகா கொடுக்கிறது. இதெல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் குலதெய்வத்திற்கு அற்புதமாக செய்யலாம். புதன் பகவானுடைய அம்சமாக இருக்கிறதுனால அந்த குலதெய்வ கோவிலுக்கு விபூதி கவர் அச்சு கொடுக்குற, புதன்னா எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டது, விபூதி கவர் அச்சிட்டு கொடுக்கறது. தன்னுடைய தொழில் நடத்துறீங்கன்னா தொழில் நிறுவன பேர்ல, அல்லது தன்னுடைய குடும்பத்தார் பேர்ல, அல்லது சுவாமி பேர்லயே. இன்னைக்கெல்லாம் கோவில்ல விபூதி வாங்கி எங்க ஓட்டுறதுன்னு தெரியாம கீழே ஓட்டிவிட்டு போயிடுறாங்க. அதுக்கெல்லாம் நல்ல ஒரு கவரா அடிச்சு கொடுக்கறது. இந்த மாதிரி நேர்த்தி கடன்களாம். ஓசைகளை எழுப்பக்கூடிய மணி, அது ஒரு ஒளி தானே, அது வாங்கி கொடுக்கறது. இதெல்லாம் மிதுனம் அற்புதமா பண்ணலாம். அதே மாதிரி மிதுனம் என்பது எழுத்து, கையெழுத்துன்னு சொல்லுவாங்க. குலதெய்வ கோயில ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறாங்க, ஒரு டொனேஷன் நன்கொடை வசூல் பண்ணி கொடுக்கிறது. அந்த நன்கொடை வசூல் பண்ணுவதற்கான காகிதங்களை அச்சிட்டு கொடுப்பது, அந்த புத்தகத்தை அச்சிட்டு கொடுப்பது, குலதெய்வத்திற்கு சம்பந்தப்பட்ட நோட்டீஸ் அச்சடிச்சு கொடுக்கிறது. இதெல்லாம் மிதுன ராசிக்காரங்க குலதெய்வத்திற்கு நேர்த்தி கடனாக கண்டிப்பா செய்யலாம். இந்த மாதிரி நுணுக்கமான வழிபாடுகளை செய்யும் பொழுது நம்ம மனம் என்பது திருப்தி அடையும். குலதெய்வம் திருப்தி அடைஞ்சது நமக்கு அப்படியே நல்லா உணரும்படியா தெரியும். சேவையில தான் இறைவனை வழிபட முடியும். சேவையில தான் இறைவனை சந்தோஷப்படுத்த முடியும். சேவைகளில் தான் வாழ்க்கையை உயர்த்த முடியும். அந்த சேவையை செய்ய செய்ய மிதுன ராசிக்காரர்கள் நல்ல வளர்ச்சியை நிச்சயமா குலதெய்வ அருளால அடைவாங்க. குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட குலதெய்வத்தை அறிந்து கொண்டு, அஷ்டபிரசன்ன முறைன்னு இருக்கு, ஜாதகத்துல 5ஆம் அதிபதி எங்க இருக்கிறாருங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கு. இதை வைத்து தன்னுடைய குலதெய்வத்தை எடுத்துக்கொண்டு, தனக்கு குலதெய்வத்தை பாரம்பரியமாக தெரிந்தவர்கள் அந்த குலதெய்வத்திற்கு தேவையான சேவைகளை சரியான முறையில் செய்துவிட்டு, சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்களை எல்லாம் நீக்கி வாழ்விலே எல்லா வளங்களும் அவர்களுக்கு கிடைக்க புலிப்பாணி சித்தர் அருளால மனமாற வேண்டிக்கலாம். நிச்சயமா ரொம்ப அழகா சொன்னீங்க சார். சேவை செய்யறதுலதான் இறைவனை தேட முடியும் அப்படின்னு. மிதுன ராசிக்காரர்களுக்கு முழுமையான குலதெய்வத்தினுடைய அனுகூலம் எப்படியெல்லாம் இவங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. குலதெய்வமே தெரியலனாலும் அஷ்ட பிரசன்ன முறையில தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தொடர்ச்சியா அடுத்த ராசிக்கும் நம்ம பேசலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, மிதுன ராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கறத இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.